அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மா பஅத். சங்கைக்குரிய இந்த நிகழ்ச்சியின் தலைவர் அவர்களே, மரியாதைக்குரிய சைஃபுல் உலமா அவர்களே, கண்ணியத்திற்குரிய உலமாக்களே, பட்டம் பெற இருக்கக்கூடிய ஹாஃபிதுகளே, இங்கே குழுமி இருக்கக்கூடிய பெரியோர்களே, சகோதரர்களே, அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, எல்லாவற்றுக்கு மேலாக இந்த மாமன்றினுடைய முதல்வர் அபுல் ஹுஃபால் அவர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, குர்ஆனுக்காக நடைபெறக்கூடிய ஒரு அற்புத நிகழ்வு இது. வையத்தில் நடைபெறக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சியிலிருந்து இது வித்தியாசப்படுகிறது. குர்ஆனுக்காக நடத்தப்படக்கூடிய இந்த நிகழ்வு என்பது அல்லாஹ்விற்கு மிக பிரியமானது. நம் இதயவேந்தர் காத்தமுர் ரசூல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் பிரியமானது. இந்த சமுதாயத்தினுடைய முன்னேற்றமும் இந்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சியும் குர்ஆனிலேயே இருக்கிறது என்பது குறித்து நம்முடைய பெருமக்கள் நீண்ட நெடிய செய்திகளை பேசுவர். எல்லாம் வல்ல அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருக்குர்ஆன் ஷரீஃபில் வஅ்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ, நீங்கள் ஒற்றுமை எனும் கயிற்றை பற்றி பிடித்து கொள்ளுங்கள் என்று அறிஞர்கள் சிலர் விளக்கம் கொடுத்தாலும், அந்த ஒற்றுமை என்ற கயிறு எது என்பதை குறித்து பல முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுவார்கள், அது குர்ஆன் தான். ஒரு ஹதீஸின் அடிப்படையில் அல் குர்ஆன் ஹப்லுல்லாஹில் மதீன், அருந்து போகாத கயிறு என்றால் அது குர்ஆன் மாத்திரமே. எனவே இந்த குர்ஆனை யார் மனனம் செய்கிறார்களோ, ஓதுகிறார்களோ, அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு அந்த குர்ஆன் தீர்வாக அமையும் என்கிறார்கள். இன்று குர்ஆனினுடைய வழி பின்பற்றப்படுவது என்பதோ அல்லது குர்ஆனினை ஓதுவது என்பதோ குறைந்துவிட்ட இந்த காலத்தில் நம் சமுதாயம் இவ்வளவு பெரிய பின்னடைவுக்கு காரணமாக இருப்பது அதுதான் என்பதையும் நாம் உணர வேண்டும். குர்ஆனை ஓதாதது, குர்ஆனினுடைய வழியை பின்பற்றாததினால் ஏற்பட்டதினுடைய விளைவுதான் இன்று இந்த சமூகம் இந்த நாட்டிலும் சரி பல நாடுகளிலும் சரி பின்னடைந்து இருப்பதற்கு அல்லது முன்னேறாமல் இருப்பதற்கு ஒரு காரணமாக அமைகிறது என்பதை தஃப்சீரினுடைய கருத்தின் வழியில் நாம் இங்கே குறிப்பிட முடியும். ஒரு அற்புதம் இது இந்த குர்ஆன். இது குறித்து பேசுவதற்கான கால அவகாசம் எனக்கு வரையறுக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஒரு தகவலை சொல்லி நான் அந்த காலத்திற்குள் நிறைவுபடுத்த விரும்புகிறேன். அருமையான பெருமக்களே, சையதுனா அப்துல்லாஹ் இப்னுல் முபாரக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு பெரிய சூஃபி, ஒரு பெரிய ஃபகீஹ், ஒரு பெரிய முஹத்திஸ் என்று எல்லா துறையிலும் தடம் பதித்தவர்கள். உலமாக்களுக்கு மத்தியிலே மிக பிரபல்யமானவர்கள், இமாம்களுக்கு மத்தியிலேயும் சிகரமாக திகழக்கூடியவர்கள். ஒரு சமயம் அவர்கள் ஒரு பாதையிலே வரும் பொழுது ஒரு உருவத்தை பார்க்கிறார்கள். கிட்டே நெருங்கி பார்க்கிறார்கள். அது ஒரு பெண்மணி என்று தெரிகிறது. முழுமையான ஹிஜாபோடு இருக்கிறார்கள் என்று தெரிந்த பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் என்கிறார்கள்.
அந்த பெண் சலாமிற்கான பதிலை குர்ஆனினுடைய வசனமாகவே சொன்னார், சலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம் என்று. யர்ஹமுக்குமுல்லாஹ் மாதா தஸ்னஈன், இந்த இடத்துல என்ன செய்கிறீர்கள், அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரியட்டும். ஒமை யுதுலில்லாஹு ஃபமா லஹு மின் ஹாத், வழி தவறியவர்களுக்கு வழிகாட்டுபவன் அல்லாஹ் என்று பதில் சொல்லுகிறார். நான் வழி தவறி வந்திருக்கிறேன், பாதை தெரியாமல் போய்விட்டது என்று குறிப்பிடுகிறார். ஐன துரீதி, நீங்கள் எங்கு போகிறீர்கள், எங்கு போக வேண்டும்? சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா, அவர் புனிதமான ஹரமுக்கு போய்விட்டு நான் மஸ்ஜிதுல் அக்ஸா என்ற பைத்துல் மக்தஸை நோக்கி செல்ல இருந்தேன், வழி தவறினேன் என்பதை ஆயத்தின் வழியாக சொன்ன பொழுது, அந்த கம்லகி ஃபீ ஹாதல் மௌதி, இந்த இடத்தில் நீங்கள் எவ்வளவு நாளாக சுற்றி கொண்டிருக்கிறீர்கள் அல்லது எவ்வளவு நேரம்? ஸலாஸ லயாலின் சவியா, 3 நாட்கள் என்று குர்ஆனின் வழியாக பதில் சொல்லுகிறார். ஃபபி ஐயி ஷைஇன் ததவல்லாயின, இங்கே தண்ணீர் இருப்பதாக தெரியவில்லையே, நீங்கள் எப்படி ஒது செய்து தொழுகிறீர்கள் என்று சொன்ன பொழுது, ஃபலம் தஜிது மாஅன் ஃபதயம்மமு ஸஈதன் தய்யிபன் ஃபம்ஸஹு பிவுஜூஹிக்கும் வஐதீக்கும் என்ற தயம்மமினுடைய வசனத்தை ஓதி காட்டுகிறார். நான் ஒவ்வொன்றுக்கும் பொருள் விரிக்கவில்லை, புரிந்து கொள்ளக்கூடிய இடம், புரிந்து கொள்ளக்கூடியவர்கள். இன்னமஐ தஆமன், நீங்கள் பசியாக இருப்பீர்கள் என்று கருதுகிறேன், என்னிடத்தில் உணவு இருக்கிறது, சாப்பிடுகிறீர்களா? சும்மா திம்மு சியாம் இலல்லை, உங்களுடைய நோன்பை நீங்கள் இரவு வரை பூரணப்படுத்துங்கள், நான் நோன்பாளி என்பதை வசனத்தின் மூலமாக சொன்னார். லைஸஹாதா ஷஹ்ரு ரமதான், இது ரமலான் மாதம் இல்லையே என்று சொன்ன பொழுது, ஒமன் ததவ்வஅ கைரன் ஃபஇன்னல்லாஹ ஷாக்கிருன் அலீம், யார் உபரியான சுன்னத்தான நோன்புகளை நோக்கிறார்களோ அவர்கள் பாக்கியமானவர்கள், அல்லாஹ் மிக்க நன்றி உள்ளவனாக இருக்கிறான், அவர்களுடைய இதயங்களை உள்ளதை அல்லாஹ் அறிகிறான் என்ற வசனத்தை ஓதி காட்டினார். ஃபகத் உபிஹ லனல் இஃப்தார் ஃபி ஸஃபர், சஃபரிலே நாம் நோன்பை விடுவதற்கு அனுமதி இருக்கிறது தானே என்று சொன்ன பொழுது, வஅன் தஸூமு கைருல் லக்கும் இன் குந்தும் தஅலமூன், அனுமதி இருக்கிறது, ஆனாலும் நோன்பு நோற்பதை தொடர்வதுதான் சிறந்தது என்ற வசனத்தை சொல்லி காட்டினார். லிமலம் ததகல்லமி மிஸ்ல மா அத்தகல்லம், நான் பேசுவது போன்று நீங்கள் பேசுவது இல்லையே, ஏன் என்று கேட்ட பொழுது, மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத், ஒவ்வொருவரிடத்திலும் கண்காணிக்கக்கூடிய, பதிவு செய்யக்கூடிய ஒருவர் இருந்து கொண்டிருக்கிறார். எனவே குர்ஆனினுடைய வசனத்தை விட, வாக்கியத்தை விட, வார்த்தையை விட மிக்க உயர்ந்தது எதுவும் இல்லை என்ற கருத்தில் அதை சொன்ன பொழுது, ஃபமின் ஐயின் நாசி அந்தி, நீங்கள் எந்த சமூகத்தை, எந்த குலத்தை சார்ந்தவர் என்று கேட்ட பொழுது, வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்ம், எது தேவையில்லையோ அது போன்ற கேள்விகளை நீங்கள் எழுப்பாதீர்கள் என்ற ஒரு எச்சரிக்கையும் சொன்ன பொழுது கொஞ்சம் பயந்து இவர்கள் சொன்னார்கள், கத் அக்தஅது ஃபஜஅல்லி ஃபீ இல்ம், நான் தெரியாமல் கேட்டுவிட்டேன், என்னை நீங்கள் மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன பொழுது, லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம் யக்ஃபிருல்லாஹு லக்கும் வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன், எந்த பழி சுமத்தலும் இன்றைய நாளையில் இல்லை, அல்லாஹ் நம்மை மன்னிப்பானாக என்ற கருத்தை இங்கே வெளிப்படுத்துகிறார். ஃபஹல்லகி அன் ஹமீலகி அலா நாகதி, என்னுடைய ஒட்டகத்தின் மீது நான் உங்களை சுமந்து கொண்டு நான் செல்லட்டுமா என்று கேட்ட பொழுது, ஒமா தஃஅலு மின் கைரி யஅலமுல்லாஹ், எது சரியோ, எதை அல்லாஹ் சரியாக கற்றுக் கொடுத்திருக்கிறானோ அதை அவர்கள் செய்வார்கள், புத்தி உள்ளவர்கள் அதை சரியாக செய்வார்கள் என்பது போன்ற கருத்தை அங்கே வெளிப்படுத்துகிறார். நான் ஒட்டகத்தை கொண்டு வந்து நிறுத்தினேன். குல்லில் முஃமினீன யகுது மின் அப்சாரிஹிம், நாயகமே நீங்கள் மூமின்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்களுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளட்டும் என்று நான் சற்று நகன்று நின்றேன். இர்கபி, நீங்கள் ஏறுங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த சமயத்தில் அவர்கள் ஏறும் பொழுது அந்த ஒட்டகம் சற்று அசைந்து ஆடை கிழிந்த பொழுது அவர்கள் சொன்னார்கள், ஓமா அஸாபக்கும் மின் முஸீபத்தின் ஃபபிமா கஸபத் ஐதீக்கும் வயஃபு அன் கதீர், எந்த காரியம் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நடக்குதுன்னு சொன்னா நம்ம செஞ்ச பாவத்தினால தான், அதனால தான் இந்த தண்டனைகள் ஏற்படுகிறது என்பார். இஸ்பிரி ஹத்தா அகீலஹா, நான் அதை கொஞ்சம் நிதானப்படுத்தி அதை கட்டி வைக்கிறேன், நீங்கள் ஏறுங்கள் பொறுமையாக என்று சொன்ன பொழுது, ஃபஃபஹம்னாஹா சுலைமான், இப்போதாவது நீங்கள் புரிந்து கொண்டீர்களே என்ற அந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கி அந்த வசனத்தை இங்கே ஓதி காட்டுகிறார். இப்போது நீங்கள் ஏறுங்கள். ஏறியதும் சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி என்ற அந்த வசனத்தையும் ஓதினார்.
நான் கொஞ்சம் வேகமாக நடந்தேன், சப்தித்துக் கொண்டே நடந்தேன். உங்களுடைய நடையை நிதானப்படுத்துங்கள், உங்களினுடைய சப்தத்தை தாழ்த்திக் கொள்ளுங்கள் என்ற பொழுது நான் அதை நிறுத்திவிட்டு ஒரு பாடலை பாடினேன். குர்ஆனில் இருந்து சில வசனங்களை நீங்கள் ஓதலாமே என்ற போது நான் ஓதினேன். ஒமா யذكر இல்லா உலுல் அல்பாப் லகத் ஊதீதி கஸீரா, நீங்கள் அற்புதமான ஒரு பாக்கியம் தரப்பட்டிருக்கிறீர்கள் என்று நான் சொன்ன பொழுது ஒமா யذكر இல்லா உலுல் அல்பாப், இதை புத்திசாலிகள் மாத்திரமே உணர்ந்து கொள்ள முடியும் என்றார்கள். அலக்கி ஜௌஜ், உங்களுக்கு கணவர் இருக்கான்னு கேட்டாங்க, மாப்பிள்ளை இருக்கான்னு கேட்டேன். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தஸ்அலூ அன் அஷ்யா இன் துப்த லக்கும் தஸூக்கும், தேவையில்லாத கேள்விகளை கேட்காதீர்கள், கேள்விகள் கேட்க வேண்டும் என்பதற்காக கேட்டால் அது உங்களுக்கு சங்கடத்தையும் சஞ்சலத்தையும் தரும் என்ற வசனத்தை ஓதி காட்டினார்கள். சரி, இப்போது நாம் எங்கு போக வேண்டும்? அல் மால் வல் பனூன ஸீனத்துல் ஹயாத்தித் துன்யா என்ற வசனத்தை ஓதி என்னுடைய பிள்ளைகள் என்னோடு வந்தார்கள், அவர்களை நான் தவறவிட்டிருக்கிறேன், அவர்களுடைய நிலை என்ன? வ அலாமாத் வ பின் நஜ்மி ஹும் யஹ்ததூன், அவர்கள் வழிகாட்டிகளாக ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு ஜியாரத்திற்கு வழிகாட்டிகளாக இருக்கக்கூடியவர்கள் என்பதையும் இந்த வசனத்தின் மூலமாக சொல்லி காட்டிய பொழுது அவர்கள் எல்லாம் யார்? ஒரு கூடாரம் தெரிகிறதே, அந்த கூடாரத்தின் பக்கம் இருக்கலாம் என்று அங்கே நெருங்கிய பொழுது அவர்கள், உங்களுக்கு தெரிந்தவர்கள் யார் இருக்கிறார்களா? என்னுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்பதை வத்தஹதல்லாஹு இப்ராஹீம கலீலா வ கல்லமல்லாஹு மூஸா தக்லீமா யா யஹ்யா குதில் கிதாப பிகுவா என்று 3 பெயரை சொன்ன பொழுது நான் அந்த 3 பெயரையும் உச்சரித்தேன். அவர்கள் வெளியிலே வந்தார்கள். அப்படி அவர்களுடைய முகம் பிரகாசமாக இருந்தது, ஆச்சரியமாக இருந்தது. அவர்கள் என்னை அழைத்து கொண்டு அவர்களுடைய தாயும் அழைத்து கொண்டு கூடாரத்திற்கு சென்றார்கள். இப்போது அவர்கள் சொன்னார்கள், ஃபபஅது அஹதக்கும் பிவரிகிக்கும் ஹாதிஹி இலல் மதீனதி ஃபல்யன்ظுர் இலைஹா ஃபல்யன்ظுர் அய்யுஹ அஸ்கா தஆமன் ஃபல்யஅதிகும் பிரிஸ்கின் மின், நீங்க உங்கள யாரா ஒரு ஆள் அனுப்பி நல்ல உணவை வாங்கிட்டு வாங்க, இவருக்கு கொடுங்க என்றவர்கள் சொன்ன பொழுது உணவு வந்தது. இப்போது நான் சொன்னேன், நீங்கள் இது என்ன இப்படி குர்ஆனின் மூலமாகவே பேசுகிறார்கள், குர்ஆனை தவிர்த்து வேறு வார்த்தைகள் பேசாத இந்த பெண்மணி இது குறித்து சொல்லாதவரை இந்த உணவு எனக்கு ஹராம். அப்போது அந்த பிள்ளைகள் சொன்னார்கள், எங்களுடைய தாய் ஏதாவது தவறான வார்த்தைகள் வந்துவிடுமோ என்று பயந்து 40 வருடங்களாக குர்ஆனாகவே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எங்களோடும் எல்லோரோடும் யாரோடும் அப்படித்தான் பேசுவார்கள், குர்ஆனினுடைய வார்த்தைகளிலிருந்து ஒரு வார்த்தை வெளி செல்வது இல்லை என்றார்கள். என்ன புரிகிறோம்? ஒரு மனிதரோடு பேசுவதற்கு கூட குர்ஆனை முழுமையாக பயன்படுத்த முடியும் என்றால் அது முஅஜிஸத் என்பதை இன்றும் வலுப்படுத்துகிறது. அத்தகைய முஅஜிஸத்தை தங்களுடைய இதயங்களில் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய 16 செல்வங்கள் இங்கே இருக்கிறார்கள், நட்சத்திரங்கள். இந்த 16 நட்சத்திரங்களில் ஒன்று சந்திரனாக மிளிர்ந்து கொண்டிருக்கிறது. திருமணம் முடித்தாலும் குழந்தை பெற்றெடுத்தாலும் குர்ஆனை ஹிஃப்து செய்வதற்கு அது தடையில்லை என்று காட்டக்கூடிய சான்றுகள் இந்த ஊரிலே பெண்களிலே நிறைய இருந்ததை இன்றைய காலத்தில், முந்தைய காலத்தில் நிறைய இருந்திருக்குது, இன்றைய காலத்தில் நாம் பார்த்திருக்கிறோம் பல மதரசாக்களில். ஆனால் இன்று ஒரு ஆண் கல்யாணம் முடித்ததற்கு பிறகும் கூட, குழந்தையை பெற்றெடுத்ததற்கு பிறகும் கூட குர்ஆனை ஓதி ஒரு ஹாஃபிஸாக ஆக முடியும் என்பதற்கு ஒரு முன்மாதிரியாக இந்த 16 வரையில் ஒருவராக அன்பு பிள்ளை ஜாபர் சுலைமான் அவர்கள் திகழ்கிறார்கள் என்பதை எண்ணி பார்க்கும் பொழுது இனிமேல் கல்யாணம் முடித்தவர்களும் குழந்தை பெற்றவர்களும் ஹிஃப்லை தொடங்கலாம் என்பதற்கு இது ஒரு அடையாளம் என கூறிக்கொண்டு எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக, இந்த மக்களினுடைய வாழ்வில் வளத்தையும் நலத்தையும் தருவானாக, இவர்களுடைய ஹிஃப்லை வலிமை மிக்கதாக ஆக்கி வைப்பானாக, இவர்களை கொண்டு இந்த சமுதாயத்திற்கு மிகுந்த பாக்கியத்தை தந்தருள் வாழிப்பானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாஅத்தையும் பெறுவோமாக. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.